அடுத்த 5 ஆண்டுகள் உங்களுடைய எண்ணமும் உங்களுடைய சிந்தனையும் வேட்பாளருடைய எண்ணமும் சிந்தனையும் ஒரே நேர்கோட்டு பாதையில் இருக்கிறதா என்பதற்காக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதை ஏற்பாடு செய்து மிக முக்கியமான மனிதர்கள் மேடையின் மீது இருக்கின்றார்கள். கிரடாய் கோயம்புத்தூருடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் குகன் அவர்கள் மேடையின் மீது இருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிபாக் அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சகாயம் அவர்கள் மேடையின் மீது இருக்கின்றார்கள். அவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா கோயம்புத்தூர் சாப்டருடைய தலைவராக இருக்கக்கூடிய கணேஷ்குமார் ஐயா அவர்கள் இருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கிரடாய் அமைப்பினுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய ராஜீவ் ராமசாமி அவர்கள் இருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து கிரடாய் சிபாகா பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா இதனுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் இங்கே வந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆங்கிலமும் தமிழ் இரண்டும் மிக்ஸ் பண்ணியே பேசுகிறேங்க. சொன்னாங்க சில பேர் ஸ்லைட்லி தே கம்ஃபர்டபுள் இங்கிலீஷ்னு, நிறைய பேர் வந்து நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழியில் அவங்களுக்கு கம்ஃபர்ட்னஸ் இருக்கு. கடந்த ஒரு 3 ஆண்டு காலமாக ஏதாவது ஒரு அமைப்போடு ரொம்ப நெருக்கமாக எங்களுடைய கட்சி வேலை செய்திருக்கிறது. லாஸ்ட் 3 years, if there is one association with which we have worked very closely together to address that sectoral issue, it should be CREDAI. Because last 3 years, multiple meetings, not only this briefing, நிறைய முறை வந்து நானா அவங்கள்ட்ட கேட்டிருக்கேன், என்னன்னு சொல்லுங்க, எனக்கு புரியல, கற்றுக் கொடுங்க, வாட் இஸ் திஸ் இஷ்யூ, எங்கேயாச்சும் பேசுறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அல்லது ஒரு அமைச்சர்கிட்ட பேசும்பொழுது நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணோம். ஸோ நிறைய இடத்துல வாஸ் ஸ்டூடெண்ட் ஆஃப் திஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த ப்ராப்ளம். The construction industry is a very complex industry. It's one of the most complex industry in our country because you have an interplay. எந்த ஒரு அமைப்புக்கும் இல்லாத ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கு. You have labor ministry, MSME, skill development, finance. ஸோ எல்லா இஷ்யூஸும் பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் இன்டர்பிளே. ஸோ பல முறை உங்களுடைய ரெப்ரஸன்டேஷன் கன்ஸ்ட்ரக்ட் இண்டஸ்ட்ரி எடுத்துகிட்டு போகும்போது ஃபினான்ஸுக்கு போவோம், ஜிஎஸ்டி பிரச்சனைக்கு, அதுக்கப்புறம் லேபருக்கு போவோம் இன்னொரு பிரச்சனைக்கு, அதுக்கப்புறம் MSMEக்கு இன்னொரு நாளைக்கு போவோம். ஸோ இட்ஸ் எ வெரி காம்ப்ளெக்ஸ் இன்டர்பிளே. டெமோக்ரஸினாவே உங்களுக்கு தெரியும், இட்ஸ் எ காம்ப்ளெக்ஸ் இன்டர்பிளே. டெமோக்ரஸி நத்திங் இஸ் ஈஸி. அதனால தான் உங்களை யார் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்களோ இட் பிகம்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். வெதர் தட் பர்சன் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் யுவர் ப்ராப்ளம் with the evolving global landscape. So இன்னைக்கு இருக்கிற இஷ்யூ பார்த்தீங்கன்னா 3 years கழிச்சு it is redundant. What we speak as issue today and what you have given to me, it has to be understood in 1 year. It is not a 5-year program you have given to me. So திரும்ப again 1 year later when we meet in the same room, the issues will be different. Because India is growing fast, the world is growing so fast, construction industry is growing so fast. புது ரெகுலேஷன் சட்டங்கள் வருது. அதனால எவ்வளவுக்கு எவ்வளோ வேகமாக ஒரு மக்கள் பிரதிநிதி அதை அட்ரஸ் பண்ணுறாங்களோ only then the growth is possible, real growth is possible. இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு சிம்பிள் இஷ்யூ ஒன்று கவனத்தை கொண்டு வரீங்க. அவுட் ஆஃப் த மெனி இஷ்யூஸ் தட் யூ brought, one of the simplest issue which we can readily fix, which we can quickly fix is the affordable housing. ஒரு index to inflation 2017 45 லட்சம். the inflation if you look at each year 3.6, 3.4, 4.7, இன்னைக்கு 2022 இண்டெக்ஸ்க்கு இன்ஃப்ளேஷனுக்கு இண்டெக்ஸ் பண்ணும்போது it should be 60 lakh. this is a very logical one. இதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணி கரெக்டான ஆள்கிட்ட பேசி இதை கொண்டு வரது ஒரு பெரிய விஷயம் இல்லை சார். பட் இட் ஹாஸ் டு பி அ ரெப்ரசன்டேஷன். நீங்கள் யார்கிட்ட சொல்வீங்க, அவங்க எப்படி அக்கௌண்டபிள் உங்களுக்கு, நான் யார்கிட்ட சொல்லணும், நான் யாருக்கு அக்கௌண்டபிள். ஸோ அதுதான் இன்னைக்கு இந்த மீட்டிங்குடைய சிறப்பு தன்மை. நோ யுவர் கேண்டிடேட்ஸ். அஃப்கோர்ஸ் யூ வில் பி இன்வைட்டிங் ஆல் த கேண்டிடேட்ஸ் டு கம் ஹியர், டாக் டு யூ, ஷேர் தேர் விஷன், என்ன பண்ண போகிறாங்க. பட் வாட் ஸ்பெசிஃபிகலி ஃபார் கோயம்புத்தூர், த அப்பீல் தட் ஐ மேக்கிங் டு யூ இஸ், எப்படி உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி காம்ப்ளெக்ஸாக இருக்கோ, கோயம்புத்தூர் இஸ் ஆல்சோ அ காம்ப்ளெக்சிட்டி. மல்டிபிள் பிஸ்னஸஸ், எல்லோருமே குளோபல் இதோட கலந்துருக்காங்க. கோயம்புத்தூர் இஸ் நாட் கட் ஆஃப் ஃப்ரம் தி குளோபல் வேர்ல்ட். கோயம்புத்தூர் இஸ் கம்ப்ளீட்லி இன்கிரைன் இன் டு த குளோபல் வேர்ல்ட். அது MSMEயாக இருக்கட்டுங்க, அது வந்து ஆட்டோமொபைலாக இருக்கட்டும், வேறு செக்டர்ஸாக இருக்கட்டும், கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும். கோயம்புத்தூர் இஸ் நாட் சம் சிட்டி இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு சிட்டி, ஒரு குவைட் சிட்டி, வெஸ்டர்ன் காட்ஸ் பக்கத்தில் அமைதியான மக்கள் இருக்கக்கூடிய, படித்த மக்கள் இருக்கக்கூடிய, பண்பான மக்கள் இருக்கக்கூடிய ஊர் என்பதை தாண்டி இன்னைக்கு இந்த குளோபல் ஃபோர்ஸஸ்னுடைய இன்டராக்ஷன்ல சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு மாநகரமாக மாறி இருக்கு. அது உங்களுடைய உழைப்புனா. பிகாஸ் யூ சோஸ் நாட் டு பி இன்வர்ட் லுக்கிங், யூ ஆல் சோஸ் டு பி அவுட்வர்ட் லுக்கிங். ஓவர் த லாஸ்ட் 25 years கோயம்புத்தூர் சிட்டியை பொறுத்த வரைக்கும், நகரத்தை பொறுத்த வரைக்கும், யூ வென்ட் டு த வேர்ல்டு. ஸோ வேர்ல்டில் இருக்கும்போது அதற்குரிய பிரச்சனைகள் நமக்கு வரும். அதை சரி பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கிய சவால் 2024 to 2029. ஒன்று, வாட் எவர் இஷ்யூஸ் தட் யூ ஃபேஸ் இன்டர்னலி, பிகாஸ் வி ஆர் க்ரோயிங், there could be some issues with the central government, அதை அட்ரஸ் பண்ணி சரி பண்ணணும், which we keep doing it. Now we have to do it more for you. Second, because of the global nature of business, there are some new issues which keeps cropping up. இந்த ரெண்டு விஷயத்தை முதல்ல உங்கள்கிட்ட சொல்லி என்னுடைய உரையை ஆரம்பிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை.
இப்போ எங்களுடைய விஷன் கூட பார்த்தீங்கன்னா the vision of the party and the vision of the candidate and the vision of Modi ji were very clear. For our country to become, we are about $3.7 trillion now. Give or take, by 2028, 2029, we could be about 7 trillion, 7.5 trillion. நான் சமீபத்தில் ஒரு காலேஜில் பேசும்போது I gave a slightly ஒரு நம்பர் கொடுத்தேன், compounded growth rate. Let us imagine that we are growing at 13.5% starting from today. We are growing at 13.5% starting from today. This year 13.5, next year 13.5, 13.5 compounded growth rate. If China is growing at 4% starting from today, China will grow 4%, 4%, 4%. 2042 India and China will meet. எவ்வளோ பெரிய சேலஞ்ச் பாருங்க. You have to grow 13.5% till 2042. China has to grow only 4% till 2042 and both of us will meet. So we have to grow 13.5% starting from today. America has to grow 4% starting from today. Both of us will meet in 2047. So இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய சேலஞ்ச், the government has to be as quick as you. The government representatives has to be as quick as you. மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கிறவங்க they have to think as quick as you. இதான் இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய சேலஞ்ச். Whether we are going to miss this growth bus. ஏன்னா the growth bus ரொம்ப நாளைக்கு இருக்க போகிறது இல்லைங்க. அந்த growth bus அப்படிங்கிறது demographic dividend, young population, the median age of this country is about 34, 35, performing government, a strong government which is going to come on for the third straight time with a renewed majority. அப்படி இருக்கும் பொழுது அரசுக்கு ஒரு தைரியம் இருக்கும். If you are looking at a coalition government, a single party is not able to cross 273. ஒரு 10 பேர் சேரணும், இவங்க ஒரு 30 MP, நீங்க ஒரு 25 MP, நீங்க ஒரு 25 MP, நாமெல்லாம் சேர்ந்து ஆட்சி பண்ணலாம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு வேண்டாம் என்பது இந்த 10 ஆண்டுகளில் தெளிவான முடிவு எடுத்திருக்கோம். Now one decision the public in India, the countrymen have taken is very clear. எனக்கு ஒரு கட்சி வேணுங்க, அவங்க மெஜாரிட்டியில் இருக்கணும். நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பேன், நீங்கள் எனக்கு அக்கௌண்டபிளாக இருக்கணும். நீங்கள் எனக்கு ஐயோ என்கிட்ட மெஜாரிட்டி இல்லையே, என்னால் டஃப்பான டெசிஷன் எடுக்க முடியலையே, என்னால் ஒரு முக்கியமான ஆக்டை பார்லிமெண்ட்டில் கொண்டு வர முடியலையே, எனக்கு ராஜ்யசபாவில் மெஜாரிட்டி இல்லையே, எனக்கு லோக்சபாவில் மட்டும்தான் இருக்காங்க, த கண்ட்ரி இஸ் ஸ்ட்ரக். அது நீங்கள் ஏன்னா யூ ஆர் கம்பேரிங் டு சைனா. And China is not like our noisy democracy. China is like, you come, you put a straight line, road is done, next day special economic zone happens and the growth happens. And we are looking at Europe where the public representatives are accountable. ரொம்ப அக்கௌண்டபிளாக இருக்கக்கூடிய ஒரு டெமோக்ரஸி. இந்த ரெண்டு மாடலையும் இப்போ இந்தியாவுக்குள்ள நீங்கள் கொண்டு வர பார்க்குறீங்க. எனக்கு சைனா மாதிரி growth வேணும், சைனாவோட ஃபாஸ்ட்டாக வேணும், அதே நேரத்தில் என் பப்ளிக் ரெப்ரஸன்டேட்டிவ் அக்கௌண்டபிளாக இருக்கணும். ஸோ தட் இஸ் த ஸ்டோரி ஆஃப் லாஸ்ட் 10 years where 2014 we came to power, 2019 we came back to power with a renewed majority, 2024 we are going to come back to power with a larger majority. இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சார். I think all of us are very keen student of politics, business. நம்ம எல்லோருக்குமே நம்ம காமன் சென்ஸை வச்சு ப்ரெடிக்ட் பண்ண முடியும் that Modi ji is going to come back with a larger majority அப்படிங்கிறது தெரியும். இதை எப்படி நம்ம பயன்படுத்த போறோம் அப்படிங்கிறத உங்க முன்னாடி நான் வைக்கக்கூடிய இரண்டாவது கேள்வி. How are you going to utilize this growth when the growth is happening? தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா I remember 2 times I've given press statements in support of construction industry. 18th April 2023 we have issued a press statement condemning the DMK government guideline value 33% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸ்டாம்ப் டியூட்டி ஃபார் சர்டன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் 10 times அதிகப்படுத்திருக்காங்க. இதை நான் கொடுக்கறதுக்கு முன்னாடிங்க இன்ட்ரெஸ்டிங்லி ஐ சாட் வித் யுவர் பீப்புள். ஐ வாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் திஸ் இஷ்யூ. எதுக்கு அப்படி பண்ணுறாங்க? ஆட்சிக்கு வந்தோடனே கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் காஸ்ட் ஒரு பக்கம் ஜூம் ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் உங்களோட உட்கார்ந்து பார்க்கும் பொழுது இந்த கைட்லைன் வேல்யூ ஜூன் 8, 2017 கொண்டு போய் நிறுத்தினாங்க. ஏன்னா ப்ராப்பர்ட்டி வேல்யூ ஏறுது, அதனால கைட்லைன் வேல்யூ ஏற்றுது. ஸோ கைட்லைன் வேல்யூ ஒரு அன்சைன்டிஃபிக்காக 2017 ஜூன் 8 இருந்த வேல்யூ கொண்டு போய் நிற்க வச்சிருந்தாங்க. அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா நோ பிகாஸ் ஆஃப் திஸ் நீங்கள் பாருங்க the guideline value is becoming more costlier than the property value அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் நீங்கள் வச்சீங்க. அப்போ உங்கள் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் வரும்போது I sat with them for 1 hour. என்ன சார் நடக்குது, கொஞ்சம் எனக்கு புரிய வைங்க, நான் இதை பற்றி கற்றுக்கணும். as a student let me understand your industry சொல்லும் பொழுது I was very shocking to me. எப்படி ஆர்பிட்ரியாக ஒரு அரசாங்கத்தினால ஒரு டெசிஷன் எடுக்க முடியுது, not taking the stakeholders into account was a very shocking truth to me. just like that ரைஸ் பண்ணியாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா திரும்ப ஆகஸ்ட் 2023 ஒரு ஃபிளாட் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் 9% ஆஃப் ஒரு ஃபிளாட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் வேல்யூ நீங்கள் கொடுத்துருங்க. அப்போ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ராஜீவ் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. லுக் there is a flat which is costing 50 lakhs. இப்போ 9% you do a flat charge on that 50 lakhனா வரக்கூடிய பணம் இவ்வளவு சார். இதே இதற்கு முன்னாடி அந்த 50 லட்சம் ரூபா ஃபிளாட்டை எப்படி பிரிச்சிருந்தோம்னா 7 லட்சம் ரூபா அன்டிவைடட் லேண்ட் ஷேராக இருந்துச்சு, 43 லட்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டாக இருந்துச்சு. அந்த 43 லட்சத்துக்கு நாங்கள் 4% கூட கட்டிக்கிட்டு இருந்தோம்.
7 லட்சம் இருக்கக்கூடிய லேண்ட் அன்டிவைடட் லேண்ட் ஷேருக்கு 9% கட்டணும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2,35,000 கட்ட வேண்டிய ஒரு இடத்துல 4,40,000 கோடிடுச்சு. தட் இஸ் வாட் ஐ லைக் மோஸ்ட்டுங்க. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் when we represent something very beautifully you represent with the data. இது பாருங்க இதுதான். even a layman can understand what is the problem. Again we gave up a statement stating this is arbitrary. நீங்க எப்படி பண்ணுவீங்க? ஏன்னா சாமானிய மக்களுக்கு புரியுற மாதிரி எங்க பொலிட்டிக்கல் லாங்குவேஜ் இருக்கும். மக்கள் என்ன சொல்லுவாங்க, ஏங்க அவங்கள முதலாளிங்க, அவங்கள பில்டர்ஸுங்க, நீங்க உங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. இன் பாலிடிக்ஸ் பார்த்தீங்கன்னா very few people take the side of a businessman or a builder, but people don't understand you create an economy. எல்லாமே பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் ரொம்ப சிம்பிளா பார்ப்பாங்க, யாரோ ஒருத்தருக்கு ஆதரவு கொடுத்துட்டு போயிரு. பட் we are very fearless. when we take a stand we take a stand based on data. இங்க பாருங்க டேட்டா அப்படி இருக்கு. நீங்க பாருங்க அவங்க சஃபர் பண்றாங்க. எல்லாமே கடைசியில ஒரு சாதாரண மிடில் கிளாஸ்ல கிரெடாயினுடைய பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, நம்முடைய செபேகா, உங்களுடைய கோல் என்னங்க? ஹோம்ஸ் ஃபார் ஆல். தட் இஸ் அவர் கோல் ஆல்சோ. எல்லோருக்கும் வீடு இருக்கணும், அஃபோர்டபுள் ஹவுசிங் இருக்கணும். அது உங்களுடைய மோட்டோவே ஹோம்ஸ் ஃபார் ஆல் வச்சிருக்கீங்க. அது நடக்காது. அதற்கு எதிராக இந்த அரசாங்கம் இருக்குங்கிறதுக்காக again we released one more press release stating that please don't do this, revert back to the original model. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா December 14, 2023 we have to release one more press statement and very strong condemnation. இது எதுக்கு நாங்க 3 வெரைட்டியா பிரிச்சிருக்கிறாங்க. 3 வெரைட்டி காம்போசிட் வேல்யூஸ் ஃபார் பில்டிங். 16,000 ஸ்கொயர் ஃபீட் பேசிக் காம்போசிட் வேல்யூ, 18,000 பிரீமியம் காம்போசிட், அல்ட்ரா பிரீமியம் காம்போசிட் வேல்யூ 22,000 ஸ்கொயர் ஃபீட். இது எங்க இருக்கு, எப்படிப்பட்ட ரோடு இருக்கு, என்ன வித் இருக்கு, எதுவுமே தெரியாம ஆர்பிட்ரியா போட்டிருக்காங்க. தென் ஐ வாஸ் வெரி வெரி சர்ப்ரைஸ் டு see a full page ad. ஒரு டெமோக்ரஸியில் nobody expects to see a full page ad from an industry in all the leading newspapers. ஒரு full page ad ஒரு இண்டஸ்ட்ரி அசோசியேஷன் கொடுக்குறாங்க, எங்களை காப்பாற்றுங்க. I think it has come down to that level where we have to plead in front of so-called rulers to say எங்களை தயவு செஞ்சு காப்பாற்றுங்க, because this industry will crumble right in front of our eyes. So I 100% share your pain. You have gone to the High Court, got an order that is favorable to you. இதெல்லாம் இப்போ இருக்குங்க. ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தட் ஆர்டர். இப்போதைக்கு ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அது மட்டும் தான் நான் பார்க்குறேன். பட் ஐ எம் நாட் வெரி ஹாப்பி வித் த வே திங்ஸ் ஆர் நவ். இது சரி பண்ணணும். ஒரு பக்கம் நாங்கள் மாநில கட்சிகள், மாநில ஆட்சியாளர்களுக்கு எதிராக ப்ரெஷர் வால்வாக ஃபங்க்ஷன் பண்ணணும். ஆஸ் எ ரெஸ்பான்சிபிள் டெமோக்ரஸியில் ஒரு ரெஸ்பான்சிபிள் பொலிட்டிக்கல் பார்ட்டி, அப்போசிஷன் பார்ட்டியாக ஒரு வேலை. இன்னொரு பக்கம் இந்தியாவுடைய க்ரோத் ஸ்டோரியில் உங்களை முழுமையாக இணைக்க வேண்டும். நான் எக்கனாமிக் டைம்ஸில் ரொம்ப ஃபேவரட் எடுத்து என்ன படிப்பேனாங்க, ஆஃபீஸ் ஸ்பேஸ் அதனுடைய ஆவரேஜாக எப்படி போயிட்டு இருக்கு. எக்கனாமிக் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு பெட்டி செய்தி மாதிரி போடுவாங்க. ஹைதராபாத்தில் இப்படி இருக்கு, பெங்களூரில் இப்படி இருக்கு, குர்கானில் இப்படி இருக்கு, ஆஃபீஸ் ஸ்பேஸ் இவ்வளோ கட்டியிருக்காங்க, ஒரு 20 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் கட்டியிருக்காங்க, பாக்கி இவ்வளோ இருக்கு. நீங்களும் படிப்பீங்க, நானும் படிப்பேன். தட் இஸ் a very important indicator for you. பட் ஐ ஃபீல் வெரி சேட் தட் நம்ம ஊருடைய சிட்டி அங்கே வரல அப்படிங்கிறது எனக்கு எப்பவுமே ஒரு பெரிய வருத்தமாக இருக்கும். கோயம்புத்தூர் இஸ் நாட் தேர், சென்னை இஸ் நாட் தேர். வி ஆர் நாட் ஏபிள் டு கிரியேட் சோ மச் ஆஃபீஸ் ஸ்பேஸ். அப்படின்னா எங்கள் இண்டஸ்ட்ரி வரமாட்டாங்க. ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி, ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள், வெரி பியூட்டிஃபுல், 220க்கு மேலே காலேஜஸ் இருக்கு. சம் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஃபைனஸ்ட் ஹியூமன் பிரெயின்ஸ் இங்கே இருக்கிறாங்க, தன்மையான மக்கள் இருக்கிறாங்க, அமேசிங் கல்ச்சர் இருக்கு. பட் ஒய் கான்ட் வி பிரிங் growth companies here, next generation of companies, big warehouses, next generation of big companies where 20,000 people can sit, global capability centers, GCCs கோயம்புத்தூர் ஏன் வரல அப்படிங்கிறது எனக்கு ஒரு புரியாத புதிராகவே இருக்குது. அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். a commission based government will never allow GCCs to come in. நீ வரையாப்பா 30% ப்ராஜெக்ட் காஸ்ட் கொடுத்துரு, நீ வரையாப்பா இது 20% அது அமைச்சர்கிட்ட கொடுத்துரு. ஓப்பனாகவே எல்லா இடத்துலையும் வெரி ஃபோர்ஸ்ஃபுல்லி and very vigorously இந்த பாயிண்ட் நான் வச்சுக்கிட்டே இருக்கேன். when GCCs are going towards Hyderabad, when global capacity centers, capability centers are moving towards Bangalore, when a city that is a growth engine of India for a long time because of its textile and now construction and other allied sectors, இது மட்டும் ஒதுங்கி இருக்கு only because of your faulty policy. இதை நம்ம சரி பண்ணணும் சார். we have to put கோயம்புத்தூர் back in the global growth map. வேற கண்டிப்பாக பண்ணி ஆகணும், வேற வழி இல்லை. it has to happen. that is our number one challenge. அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரிக்கு ஆஃபீஸ் ஃப்ளோர் ஸ்பேஸ் அதிகமாகும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை உருவாகும். ஐ நோ லாட் ஆஃப் கோயம்புத்தூர் கம்பெனிஸ் யூ பில்ட் பிக் திங்ஸ். நீங்கள் என்கிட்ட சொல்லுவீங்க, ஓ நான் யூபியில் ஒன்று கட்டினேன் சார், எந்த பைசாவுமே கொடுக்காம பில் அப்படியே கிளியர் ஆகி வந்துச்சு, இப்போ தான் நான் இதை பண்ணினேன். ஐ கீப் மீட்டிங் லாட் ஆஃப் கோயம்புத்தூர் பீப்புள். நான் பாருங்கள் இப்போ மும்பையில் போய் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கேன். இது லாட் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் ஹியர். சம் ஆஃப் த பிக்கெஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ், கிரிட்டிக்கல் ப்ராஜெக்ட்ஸ் கோயம்புத்தூர்காரங்க பண்ணுறாங்க. ஆனால் கோயம்புத்தூருக்குள்ளே அதை பண்ண முடியல, தமிழ்நாட்டுக்குள்ளே பண்ண முடியல அப்படிங்கிற வருத்தமும் எனக்கு முன்னாடி பேசும்பொழுது இருக்கு. So the challenge before us is to make it back to growth stage. திரும்ப growthக்குள்ள கொண்டு வரணும். And the city has to grow fast. GCCs have to come in. Parallelly, real time addressing your problem.
இது காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் கேன் பி அட்ரஸ்ட். ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் டு கம், நோ டவுட் அபவுட் தட். பட் டீதிங் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. டீதிங் ப்ராப்ளம் பேசி 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 சரி பண்ணிக்கிட்டே இருக்கும். பருப்பு பிராண்டட் பருப்பு இல்லை, பிராண்டட் பருப்பு இப்படி. அதே பருப்பை வந்து லூஸாக போட்டு ஒரு நியூஸ் பேப்பர் கவரில் போட்டு கொடுத்தா இப்படி. அதே பருப்பை ஒரு சின்ன ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு ஒரு பிராண்ட் அடிச்சு கொடுத்தா இப்படி. இந்த மாதிரி பேசிக் இஷ்யூஸ்ல இருந்துங்க உங்களை போன்ற காம்ப்ளெக்ஸ் இஷ்யூஸ் வரைக்கும் ஜிஎஸ்டியில் நிறைய இஷ்யூ பண்ணணும். இந்த நேச்சர் ஆஃப் ஜிஎஸ்டியை பார்த்தீங்கன்னா அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்ஸ் உட்கார்றதே வந்து 3 மாதத்துக்கு ஒருக்கா மக்கள்கிட்ட இருந்து பிரச்சனை வர வர அங்கே இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அதை ரெப்ரசென்ட் பண்ணணும். அது ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஓட்டு போடாமல் யுனானிமஸாக அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கணும். அடுத்த 3 மாதம் கழிச்சு மறுபடியும் உட்காரும். தட் இஸ் த நேச்சர் ஆஃப் ஜிஎஸ்டி. இந்த ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் டெல்லியில் உட்காந்துருக்காங்க, அவங்க ஒரு பென் பேப்பரை வச்சு எடுக்கக்கூடிய முடிவு ஜிஎஸ்டியில் கிடையாது. தட் இஸ் த பியூட்டி ஆஃப் ஜிஎஸ்டி. ஏன்னா வர வர சொசைட்டி 2018 வாட் லுக்டு குட் இன் ஜிஎஸ்டி மைட் நாட் லுக் குட் இன் 2025. அது ஜிஎஸ்டி உணர்ந்தனால தான் ஜிஎஸ்டி சட்டமே வந்துச்சுங்க. 2020 பெர்ஃபெக்டாக இருந்தது. Because of tariff, because of trade war, because of GATE, because of WTO, because of a treaty we signed with UK, because of a treaty we signed with some country, that might become a problem in 2026. So 2024 is super இருந்திருக்கும். அதனால் I completely acknowledge all the pain points that you have. இதுக்கு ஒரே சொல்யூஷன், we have to keep interacting, solving. நம்ம கேஸை புஷ் பண்ணணும், விகரஸாக புஷ் பண்ணணும், சில இடத்துல சண்டை போட்டு புஷ் பண்ணணும். பட் கண்டிப்பாக இந்த கேஸை புஷ் பண்ணி சரி பண்ணி கொடுக்கணும். So here my commitment to you is, I stand before you to say the construction industry has to thrive. எப்படி ஹைதராபாத்துக்கு ஒரு பேர் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்குது, சம் ஆஃப் த பிக்கஸ்ட் பில்டர்ஸ் அங்கே இருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி கோயம்புத்தூருக்கு அந்த பேர் கொண்டு வரணும். we have to generate lot of office space. அதில் எந்த மாற்றத்திற்கு இல்லைங்க. அதில் சிறு குரு 2 பேருமே கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் எல்லாமே இருக்கிறாங்க. there is not somebody who is sitting in this room, he will have a peculiar problem, அவங்க கூட நிற்கணும். there is somebody who is sitting in this room, you will have a bigger peculiar problem, we have to solve your problem. But only thing I can promise you is that as your public representative with your love and blessings after June 4, I can only promise you that I can represent your interest truthfully to the people in power and get it sorted out. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆப்சென்ட் எம்பியாக இருக்க விரும்பலை. இல்லைங்க நாங்கள் என்ன பண்ணுறது, நீங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிட்டீங்க, கவர்மெண்ட் வேறு யாரோ இருக்கிறாங்க, நான் எப்படிங்க செலவு பண்ணுவீங்கன்னு 10 வருஷமாக ஓட்டிட்டாங்க சார். 10 இயர்ஸாக நாங்கள் ஆட்சியில் இல்லை, ஆட்சியில் யாரோ இருக்கிறாங்க, நாங்கள் எப்படிங்க அவங்களுக்கு செலவு பண்ணணும் 10 வருஷமாக ஓட்டி கோயம்புத்தூர் had a very ideologically disaligned MP also. ஐடியாலஜிக்கலி இந்தியா ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, வேர்ல்டு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ என்கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு பிஜேபி தவிர உங்க ஃபேவரட் பொலிட்டிஷியன்ஸ் எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு. ஐ செட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி. somebody was shocked. என்னங்க நீங்க ஒரு ரைட்டிஸ்ட் பார்ட்டியா இருக்கிறீங்க, you are on the right side of the spectrum, how can you say with times now ஒரு இதில் கேட்கும்போது I said some of my favorite leaders are on communist party, but the only problem is the ideology is outdated. Their simplicity, their way of life, their interaction with public, அதெல்லாம் 1970, 80, 90க்கு ரொம்ப நல்லதுங்க. I stand with them because they were representing people's interest at a different point of time. But இன்னைக்கு the ideology is outdated, but still good people are in communist party நான் சொன்னேன். ஸோ அதனால் இன்னைக்கு நான் உங்க முன்னாடி பேசுறது ஐடியாலஜியை தாண்டி ஒரு கட்சியை தாண்டி நான் பேச விரும்புவது, கோயம்புத்தூர் next 5 years has to be completely aligned to the nation and international growth story. ஒரே அலைன்மெண்ட் தான் இருக்கணும். There cannot be a misalignment. And you cannot wait for நாங்கள் ஒரு கேபினெட் மந்திரியை கூட்டிட்டு வந்து தான் கோயம்புத்தூர்ல உட்கார வச்சு உங்க பிரச்சனையை கேட்கணும் அப்படிங்கிறத ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். We have to stop that culture. Since we don't have a representative from Coimbatore, every time we are forced to bring Nirmala Sitharaman madam or Piyush Goyal ji சண்டை போட்டு நீங்க கோயம்புத்தூர் வாங்க, சிஐஏ கூப்பிடுங்க, யங் இந்தியன்ஸை கூப்பிடுங்க, கிடாயை கூப்பிடுங்க, பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவை கூப்பிடுங்க, சிபாகாவை கூப்பிடுங்க. ஒரு நாள் நீங்க வருவீங்க, ஒரு ரெப்ரசன்டேஷன் நாங்கள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் உங்க செக்ரட்டரிட்ட ஃபாலோ பண்ணி. I hate that culture. I hate that culture where we have to bring somebody out of their busy schedule one day. So we want a 365-day accountability. If we are accountable to you because we take your vote. That is the beauty of democracy. Democracy accountability illinaanga the democracy will fail. Democracy basic premise is accountability. Somebody should come in the morning, phone call, emails, they should ask, why is not happening? Why this law is unfair to me? And why my problem in a fair law is not getting addressed? ஏன் கிரீவன்ஸ் சரி பண்ணல? why should I wait for 6 months? அப்படிங்கிற கேள்வி நீங்க கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நாங்கள் ஜெயித்து விட்டோம் என்ற அர்த்தம். அது உங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்றேன். That concerns of today, 1 year from now, the concerns will be different. You are intelligent, I am intelligent to know we are living in a complex global world. இதெல்லாம் நம்ம சரி பண்ணா கூட அடுத்த பிரச்சனைகள் வரும். So what I am trying to tell you is, இந்த மாதிரி பல ரெப்ரசன்டேஷன் நீங்க கொடுத்துட்டே தான் இருக்கு.
எங்களுடைய கோல் என்னன்னா ரெப்ரசன்டேஷனை சால்வ் பண்ணிட்டு அந்த பிரச்சனை உங்க ரெண்டாவது ரெப்ரசன்டேஷன் இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கோல். எனி ரெப்ரசன்டேஷன் தட் வி கெட், உங்களுடைய ரெப்ரசன்டேஷன் வாங்கக்கூடாதுங்கிறது என் கோலா இருக்கக்கூடாது. We are also intelligent to acknowledge an industry that is growing for the next 20 years we will have lot of problems. அலைன் பண்ணிட்டே இருக்கணும், கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ நீங்க தொடர்ந்து கொடுங்க, பட் கொடுத்த பிரச்சனையை அடுத்த முறை நீங்கள் கொடுக்காதவாறு எங்களுடைய வேலை இருக்கும் என்கின்ற உறுதிமொழி கொடுத்துவிட்டு இந்தியா growth ஸ்டோரியில் இருக்கும். We have to be there to strengthen Prime Minister's hand for that 8 trillion. Cities have to be growth engine. அது PM ஓட விஷன். Cities like Coimbatore, Madurai, cities like Chennai, இந்த சிட்டிஸ் எல்லாம் growth engine இருந்தா மட்டும்தான் அந்த $1 trillion economy states can reach. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா no state is closer to $1 trillion economy. No state is closer. First is Maharashtra, about $650 million இருக்கும். Tamil Nadu somewhere around $430-440 million. இன்னைக்கு நாம இண்டிவிஜுவலா $8 trillion நீங்க வரணும்னா 2 ஸ்டேட் இன் இந்தியா should hit $1 trillion on its own. அது வந்து நம்முடைய பேசிக் அசம்ஷன். When you have to hit 30 trillion by 2030, 2035, at least 10-15 states should hit 1 trillion. அப்ப நீங்க பாருங்க எவ்வளவு பெரிய சேலஞ்ச் இருக்கு, எவ்வளவு பெரிய சாதாரண சேலஞ்ச் இல்லைங்க. PM has set a very big target, 13.5% நீங்க grow பண்ணணும். உங்களுக்கு தெரியும் a nation எவ்வளவு மோசமான ஆட்சியாக இருந்தாலும் இந்தியா மாதிரி ஒரு நாடு 5% 6% grow. பிரைம் மினிஸ்டர் நல்லா வந்து படுத்து தூங்கிட்டு காலையில் எந்த வேலையும் செய்யாம எல்லா கேபினெட் மினிஸ்டரும் படுத்து தூங்கிட்டா ஆட்டோமேட்டிக்கலி the country will grow by 6%. கொஞ்சம் எஃபர்ட், கொஞ்சம் கால்ஃபுல்லாக ஆடிட்டு ஒரு கேபினெட் மினிஸ்டர் வந்து 1 மணி நேரம் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு உங்களை எல்லாம் ஒரு 1/2 மணி நேரம் பார்த்துட்டாங்கன்னா it will grow by 7%. We don't understand our economic growth. இல்லை அந்த மினிஸ்டர் வந்து கமிட்டட், ஆஃபீஸ் ரெகுலராக வர்றாரு, இன்டர் ப்ளே பண்ணுறாரு, இஷ்யூ எடுக்கிறாரு, சால்வ் பண்ணுறாரு, it will grow by 7.5%. When there is a person like Modi ji who is driving, it should grow by 8.5-9%. Modi ji மாதிரியே ஸ்டேட் கவர்மெண்ட்டும் நமக்கு கிடைக்கிறாங்க, விஷனரி, பிசினஸ் மைண்டட், ஃபாஸ்ட் ட்ராக்கிங், it might grow 10.5%. மோடி ஜி கவர்மெண்ட் மாதிரியே பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கிடைச்சா மட்டும்தான் we will hit 12%. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது கவர்மெண்ட் ஒரு லெவலுக்கு மேல சேச்சுரேட் ஆயிருக்கு. கவர்மெண்ட் cannot grow an economy beyond a certain shape and form. Public representatives should become visionary. இந்தியாவில் இந்த பிரச்சனை, பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆர் நாட் விஷனரி. ஒரு 22 கேபினெட் மந்திரி அதில் ஹார்வர்டில் கொஞ்சம் பேர் படிச்சுட்டாங்க, கொஞ்சம் பேர் ஐஏஎம்ல படிச்சாங்க, கொஞ்சம் பேர் கோயம்புத்தூர் நல்ல காலேஜில் படிச்சாங்க, கொஞ்சம் பேர் ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் படிச்சாங்க. பிகாஸ் ஆஃப் தியர் லைஃப் ஹிஸ்டரி தே ஆர் வெரி குட், பட் தே cannot make 12% happen. They can make, with Modi ji we can make 9-10% happen. That's a miracle. அதை தாண்டி போகணும்னா your public representatives have to be visionary, forward looking. They have to take care of their own city. அதனால தான் அமெரிக்கன் மாதிரி ஊரில் பார்த்தீங்கன்னா மேயர்ஸ் have become powerful. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மேயர்ஸை டம்மி பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா மேயர்ஸ் பவர்ஃபுல் ஆகிட்டாங்கன்னா என்ன ஆகுங்க, அந்த எம்எல்ஏக்கு வேலை இருக்காது. அதனால எப்படின்னா குடும்பாட்சி நடக்கும்போது வெரி இன்டெலிஜென்ட். குடும்பாட்சி நடக்கும் பொழுது I will not take any names. I know there are many political parties who are here. I am not going to hurt anybody's feeling. I am going to call a spade a spade. ஒரு மிஸ்டர் எக்ஸ் உட்கார்ந்துருக்காரு. Let us imagine Mr. X is the 3rd generation dynasty. அப்ப நான் மிஸ்டர் எக்ஸை செல் பண்ணணும் பப்ளிக்டா. மிஸ்டர் எக்ஸ் இஸ் கிரேட் மேன், இன்டெலிஜென்ட் மேன், விஷனரி. நான் எப்படி செல் பண்ணுவேன்? மிஸ்டர் எக்ஸுக்கு பக்கத்துல நான் டம்மி பீஸ் உட்கார வச்சா மிஸ்டர் எக்ஸ் அறிவாளியா தெரியுமா? அவர் பக்கத்தில் டம்மி பீஸ் உட்கார வச்சா இன்னும் மிஸ்டர் எக்ஸ் அறிவாளியா பேசிக் சைக்காலஜி. இப்ப மிஸ்டர் எக்ஸ் எங்கேயாச்சும் நடந்து போவார், ஒரு சென்னைக்குள்ள போறார். இப்ப சென்னை மேயரை விஷனரா வச்சுட்டீங்கன்னா இவங்க 3 பேர் டம்மியா தெரியுவாங்க. அப்ப அந்த மேயரை இவங்களோட டம்மியா வைப்பாங்க. So you have to understand how Tamil Nadu politics is designed over the last 35 years அப்படிங்கறத நீங்க முழுமையா உணர்ந்துக்கணும். Just to make sure somebody appears intelligent in Chennai, the whole system is made dummy. Whole system is made dummy. We have mayors who can't read 2 lines in the mayoral assembly. 2 லைன் தமிழ்ல ஆங்கிலத்தில் அவங்களால படிக்க முடியும். அவங்க போய் என்ன பார்க்கை பத்தி பேச போறாங்க, ஸ்மார்ட் சிட்டியை பத்தி என்ன பேச போறாங்க, நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் growth பத்தி என்ன பேச போறாங்க. So very very bad situation we are in. The urban bodies have completely collapsed. கவுன்சிலர் எதுக்கு ஓட்டு போட்டோம், எதுக்கு தெரியாது. கவுன்சிலர் ஓட்டு போட்டேன், ஆனா டாய்லெட் வேற சரியில்லையா, செப்டிக் டேங்க் வாங்கிட்டு வந்து நிறுத்த பண்ணேன், இதுதாங்க கவுன்சிலர் வேலையா? எதுக்கே ஓட்டு போட்டேன்? இல்லைங்க தண்ணி வரலைன்னா நான் பைப்பை செக் பண்ணுவேன். இன்னைக்கு கவுன்சிலர், மேயர் வேலை என்ன? கவுன்சிலர் வந்து செப்டிக் டேங்க்கும் தண்ணி கொண்டு வரலாம், மேயர் அம்மா காலையில் வந்து பார்த்துட்டு போவாங்க. அல்ல சென்னை மாதிரி பெரு வெள்ளமா இருந்தா மேயரும் நம்மோட வந்து வெள்ளத்தில் நிற்பாங்க. That is the unfortunate standard to which we have lowered the politics. பாருங்க இவ்வளவு பெரிய பாலிடிக்ஸ். இங்க பாருங்க நியூயார்க் பாருங்க, மைக்கேல் ப்ளூம்பெர்க் now mayor. People on their own might and right.
separate budget, separate vision, separate growth city. Then they align to the federal government, then they align to the national government. So each city grows. ஆனால் நாம இன்னைக்கு புரிஞ்சுக்க வேண்டியதுங்க, மோடியினுடைய 3.0 எரால மோடிஜி has said all people in BJP have to contest. இதுக்கு இத்தனை பேர் contest பண்றாங்க. All cabinet ministers have to contest. Piyush Goyal have to contest. Everybody contest. எல்லாரும் contest பண்ணி you got to be a visionary politician in the ground. அதனால everybody is contesting, respecting Modiji's vision to bring public representatives also at a visionary level. அதனால உங்களுடைய அன்பு, ஆதரவு, உங்களுடைய support over the next 25 days. ஏன்னா end of the day there has to be a connection. Being a candidate in a public, it's a very sacred relationship. It's a very sacred relationship. The relationship plus secrecy pathina only trust. There's nothing here. Trust. He will do something for me. He or she will represent my city to the best of their ability. And he and me will make sure my children live in a better city. இந்த மூணு தாங்க, வேற ஒன்று நம்ம எதிர்பார்ப்பேன். இண்டிவிஜுவலா உங்களுக்கு என்ன பணம் சேர்த்து தரோம் நீங்க விரும்புறீங்களா, இல்லை இண்டிவிஜுவலா நான் சம்பாதிக்கணும் நான் விரும்புறேன். நம்ம 3 things, basic things is a trust. நீங்க நல்லா இருக்கணும், நல்ல சிட்டியில வாழணும், குவாலிட்டி ஆஃப் லைஃப் பெட்டரா இருக்கணும். சுவாசிக்கும் போது காத்துல இந்த பார்ட்டிகுலேட் மேட்டர் வந்து 10 வருஷம் கழிச்சு நம்ம கேன்சர் வரும். ஏன் கேன்சர் வருதுன்னே தெரியாது. 15 years from now somebody will get a lung cancer. ஏன் இல்லைங்க, சிட்டியில் ஏகப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி 10 வருஷம் நடந்துகிட்டே இருந்துச்சு. பார்ட்டிகுலேட் மேட்டர் வாஸ் மோர் தென் 10.5, பெரிய பெரிய பார்ட்டிகல் அப்படியே போய் லங்ஸ்ல போய் உட்காந்துச்சு, அப்படியே இரிட்டேட் பண்ணுச்சு, லங் கேன்சர் வந்துச்சு. நமக்கு எது நடக்குதுன்னே தெரியாம நம்ம ஆளுக்கு நோய் வந்துட்டு இருக்குது. சிம்பிளி பிகாஸ் we don't know how to grow, simply because our cities are not made accountable. தண்ணி, ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கித்தான் சிறுவாணி இருக்கு, லேக் இருக்கு, இத்தனை ரெஜுவினேஷன் இருக்கு. ஒரு சாதாரண ஜெர்மனியில ஒரு கிராமத்துல இன்டீரியர்ல போனா பைப் வாட்டர் திறந்து குடிக்கிறோம். செக்கோஸ்லோவாக்கியா, ரொமானியா, போலண்ட் பைப் வாட்டர் குடிக்கிறோம். அதை விட growth engine நல்லா இருக்கும். நாகரீகமான தமிழர்கள், தொன்மையான மனிதர்கள், நம்முடைய தமிழ் கலாச்சாரத்திற்கு ஈடு யாரும் இல்லைன்னு சொல்றோம். ஆனா மினரல் வாட்டர் தான் சார் குடிக்கிறோம். இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும் சார். we have to fix it. Why can't Coimbatore be the first city in India where people drink water and tap water? ஏன் பண்ண முடியாது? பண்ணலாம். 100% we can. 100% we can. இவ்வளவு லேக் வச்சுக்கிட்டு, இவ்வளவு தண்ணி வச்சுக்கிட்டு, சோர்ஸ் வந்து கரெக்ட் பண்ணி we can make sure everybody drinks a tap water. இது ப்ராப்பர் மினரல்ஸ். குழந்தைங்களுக்கு ஒரு போன் லீச்சிங்கோ. அதனால தயவு செஞ்சு நான் மற்ற கேண்டிடேட் பெரிய டிஃபரன்ஸுங்க, ரோடு கட்டுறேன், பில்டிங் கட்டுறேன், அதுக்காக நான் கண்டிப்பாக அரசியல் வரலைங்க. தட் இஸ் நாட் மை இன்டென்ஷன். That is not why I have come to politics. The way I have come to politics, my vision is slightly different. My vision is to build better societies where your children, my children and subsequent generation, they live well. அவங்க நல்ல ஒரு சொசைட்டியில் கம்ஃபர்டபுளாக சந்தோஷமாக வாழணும். காலையில் எந்திரிச்சாங்கன்னா வாக்கிங் போகிறதுக்கு ஒரு நல்ல பார்க், சந்தோஷமாக இருக்கணும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும். ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்கணும், ஒரு மெட்ரோ ட்ரெயின் இருக்கணும், எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் ஓடணும், நீட்டாக ஏறி ஒரு இடத்துக்கு போயிடணும். ஸ்ட்ரெஸ் எங்கேயுமே இருக்கக்கூடாது. ஒரு வேலை நடக்கணும், குவாலிட்டி ஆஃப் கான்ட்ராக்ட் சரியாக இருக்கணும், ஒரு பிஸ்னஸ் இன்ட்ராக்ஷன் ரிலேஷன்ஷிப் பக்காவாக இருக்கணும், நைட்டு வந்து நிம்மதியாக தூங்கணும், குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை ப்ரொலாங் பண்ணணும். 80 வருஷம் 85 வருஷம் ஆரோக்கியமாக அவங்களுடைய கிராண்ட் சில்ட்ரனை பார்த்து அவங்க வாழணும். தட் இஸ் மை விஷன். பெரிய விஷயம்லாம் இது இல்லைங்க. நம்முடைய பேர குழந்தைகள் நாம் பார்க்கும் பொழுது நல்ல மனிதர்களாக ஒரு 60-70 வருஷத்தில் மொபைலாக நாம் இருக்கணும். வாட் இஸ் த பாயிண்ட்? பிகமிங் ரிச்சர் அண்ட் பிகமிங் ஓல்டர் அண்ட் பிகமிங் அன்ஹெல்தியர். அதுக்கு நம்ம வாழலைங்க. We have to become richer. Invariably we will become older. But my vision for you is, I will make sure you live healthier when you become richer and older. That is my commitment to you. That is my commitment. And the being healthier has to come multiple things. தண்ணி, சுகாதாரம், காற்று, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், ஸ்ட்ரெஸ், ஏர்போர்ட். என்ன ஏர்போர்ட் என்ன பாருங்க, என்ன ஏர்போர்ட்ல கட்டிடுச்சு. ஸ்மால் ஏர்போர்ட், you go to Rajkot, there is a போட்டிங்கன்னா அமெரிக்காவில் போய் லக்கேஜ் எடுத்துக்கலாம். கோட் ஷேர் அக்ரிமெண்ட் இல்லை, அது இல்லை, இன்னும் 87 ஏக்கர் கிடைக்கல, எக்ஸ்பேண்ட் பண்ண முடியல, வெரி கன்ஸ்ட்ரைன்ட் இது. அதனால் இதெல்லாம் மாற்றணும் சார். நீங்கள் பேச விட்டிங்கன்னா 5 நாள் பேசிகிட்டே இருப்போம் சார் உங்களுக்கு. ஆனால் நீங்கள்லாம் யூ ஆர் பிஸியான பீப்புள். அதனால் வி ஹவ் டு டச் மல்டிபிள் திங்ஸ். குவாலிட்டி ஆஃப் லிவிங், ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், குவாலிட்டி ஆஃப் அர்பன் இன்ஃப்ரா. என்ன சார் பாலத்தை மேலே கட்டுறோம் சார், கீழே ரோட்டில் போக முடியுமா சார்? எவ்வளோ குண்டு people die in accidents. I read a woman just try to evade a pothole, people fall down, lorry will run over. என்ன சார், என்ன சிட்டியில் வாழ்க்கை சார்? The public representative is not made accountable. அந்த கவுன்சிலர் எஃப்ஐஆர் அவன் மேலே போடலாம், அந்த கான்ட்ராக்டர் மேலே எஃப்ஐஆர் போடலாம், அந்த பப்ளிக் ரெப்ரஸன்டேட்டிவ் எவர் ரோட சாங்ஷன் பண்ண அவன் மேலே எஃப்ஐஆர் போடலாம். ஆனால் பில்லை பார்த்தீங்கன்னா எடுத்துருப்பான். People die in our country, in our state, just because they don't know why they are dying. நான் சொல்றது கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுக்குவேன். There is absolutely zero accountability. Accountability is zero. இதை மாற்றணும் அப்படிங்கிற முயற்சி.
ஸோ அதனால் உங்கள் வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து, I can only promise you, I can represent your interest better, and I will try my best to strive to make this city a healthier city. A city where quality of life is way better than other cities. A cities where when we become older, we are healthier as well. சுத்தமான காற்று, தண்ணீர், சுகாதாரம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு வாழ்க்கை. Next level of urban infra where we live. So that we spend last years of our life with our near and loved ones. With a degree of happiness. அதான் சார் வாழ்க்கை. வேற என்ன சார் வாழ்க்கை? சம்பாதிச்ச பணத்தை எங்கே சார் கொண்டு போகிறோம்? whatever we hear, nothing is going to come. After 70, we all become vulnerable. பயம், எப்போ இறக்க போகிறோம், என்ன நோய் வரும், யாருக்கும் தெரியாது. ஸோ அந்த பயத்தை எடுப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஒரு நல்ல ஒரு நகரத்தை உருவாக்கி உங்கள் கையில் கொடுப்பதற்கு. உங்களுக்கு எல்லா அலுவலர்களுக்கும் மெட்ரோ எப்படி சித்திக் பார்த்தேன், ஐஎஸ் செக்ரட்டரி பிரதிகால பார்த்தேன், எல்லாருமே ஒரு கோஆர்டினேஷன் இல்லாமல் இருக்கு.